ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 22வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தருளும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதுல 2 மனு கேட்கிறேன் என்று சாலமோன் ஞானி இதுல எழுதுகிறார். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், மரிக்கும் பரியந்தம் மறுக்காமல் எனக்கு தாரும் என்று தேவனிடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ஞானி யாரு என்று பார்ப்போமானால் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல 1-6 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். சாலமோனை குறித்து தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தேவனிடத்துல எதை கேட்டாரோ அதை பெற்றுக்கொண்டார். உலகத்துல ஞானத்தை மாத்திரமே கேட்ட ஒரே மனிதர் அவர்தான். ஞானத்தை கேட்ட அவருக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவரு கொடுத்த ஞானத்தை போல வேற யாருக்கும் தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டார். அவ்வளவு பெரிய ஞானி எழுதுனதை தான் நம்ம இங்க பாக்குறோம். 2 மனு கேட்கிறாரு, மரிக்கும் பரியந்தம் எனக்கு தரணும்னு சொல்லி சொல்றாரு. சொல்லும் பொழுது முதலாவது காரியம் பாருங்க, என்ன சொல்றாரு? மாயையும் பொய் வசனிப்பையும். முதல் 2 காரியம், மாய்மாலமா இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். பொய் வசனிப்பை என்னை தூரப்படுத்தும் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவ சமுதாயத்துல நம்ம பாக்குறோம், நிறைய முகமூடிகளோடு கூட அணுகிற ஒரே மனிதர் பல முகமூடிகளோடு கூட வாழ்வதை நம்ம பார்க்கலாம். பணி செய்யற இடத்துல ஒரு முகமூடி, குடும்பத்துக்குள்ள ஒரு முகமூடி, பிள்ளைகள் மத்தியில ஒரு முகமூடி, சர்ச்சில் ஒரு முகமூடி, வீட்டு பக்கத்துல ஒரு முகமூடி, இப்படி அநேக வேஷங்களை தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். இததான் தேவன் அறிவிருக்கிறார். மாய்மாலமான செய்கை. உண்மையான பேச யார்கிட்டயுமே நம்ம காட்டுவதல்ல, மாய்மாலமா இருக்கிறோம். அதுதான் தேவன் அறிவிருக்கிறார். முதல் காரியம் அதான், மாய்மாலமா இருக்கக்கூடாது. 2வது காரியம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல பொய்யை கலைந்து மெய்யை பேச வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பொய் பேசக்கூடாதுன்றது தேவனுடைய திட்டம், தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்ப நிறைய வீடுகளுக்கு நாங்க கடன் சொல்கிறோம் ஊழியத்தின் நிமித்தம். போகும்பொழுது அநேக வீடுகள்ல என்ன சொல்லுவாங்க, குடிங்கனே அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா வீட்டுல பாலே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சரிக்கா குடிக்கிறோன்னு சொன்னோடனே பையனை எழுப்பி விட்டு போய் பால் வாங்கிட்டு வாடா, அண்ணன் காப்பி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இது மாய்மாலம். வீட்டுல பால் இல்லைன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு காப்பி குடிக்கணும்னு சொல்லணும்? அப்போ அது அறியாமை செய்கிற காரியம். இன்னும் ஒரு சில வீடுகள்ல சொல்லுவாங்க, அண்ணே நீங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும்னுவாங்க. ஆனா நிறைய ஊழியக்காரங்க சொல்றது எப்படின்னா, அண்ணே இல்ல வேணாம் நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். இல்லனே நீ கண்டிப்பா சாப்பிடணும், நீங்க முதல் தடவை வந்திருக்கீங்க சாப்பிடணும்னு சொல்லுவானே, இல்ல வேணாம். 3வது காரியம், திருப்பி அவங்க இல்ல கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சரின்னுவாங்க. 2 தடவை பொய், 3வது தடவை உண்மை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அறிவிருக்கிறார் தேவன். மாய்மாலமும் இருக்கக்கூடாது, பொய் வசனிப்பு இருக்கக்கூடாது. அடுத்த 2 காரியம் சாலமோன் எழுதி வச்சிருக்கார். ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம். ஏன் ஐஸ்வர்யம் வேணாம்? ஐஸ்வர்யம் வேணான்றதுக்கு அழகா விளக்கம் சொல்றேன். நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னே நம்ம தலகால் புரியாம ஆட ஆரம்பித்து விடுவோம். என்ன மனநிலை? எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லா வசதி இருக்கு, பொருளாதாரம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லா வசதியும் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு மேட்டிமை, தற்பெருமை, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவ வசனம் சொல்றது பரிபூர்ணம் அடைகிறாங்க கர்த்தர் யார் என்று சொல்ற அளவுக்கு நம்ம மேட்டிமை அடைந்தவர்களாய் ஆயிடக்கூடாது என்று சாலமோன் கேட்கிறார். 4வது காரியத்தை பார்க்கும் பொழுது, தரித்திரப்படுகிறதுனால திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே
வழங்காதபடிக்கு தரித்திரப்படவும் கூடாது. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கொள்ள வேண்டும். இல்ல திருடிதான் சம்பாதிக்கணும்ன்ற மனநிலை விட வேண்டும். அடுத்தவர்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும்ன்ற மனநிலை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கிறோம், உண்மையா இருந்து நேர்மையா இருந்து சம்பாதிக்கிறோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திருடி தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதபடிக்கு அன்னைக்கு எனக்கு படி அளந்து போடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மளை எப்படி நடத்தணும்னு விரும்புகிறார்னா அனுதினமும் அவரிடத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொண்டு நடத்த வேண்டும். பழைய பாட்டுல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். எடுத்து சேமிக்க சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை ஆண்டவர். அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு உள்ளதை சாப்பிடு அப்படின்னாரு. அதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் நம்ம தேவனை சார்ந்து, தேவனை இன்னைக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, இன்னைக்கு எனக்கு தேவையான உணவு கொடுங்க, இன்னைக்கு எனக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை நம்பி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதுதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது அதாங்க. மாய்மாலமா இருக்கக்கூடாது, திருடக்கூடாது, எனக்கு ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம், அன்னைக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரே. அன்னதினமும் நமது வார்த்தை உட்கொண்டு நடத்தணும். அதான் ஸ்டேஜ்ல சொல்லும் பொழுது நாளை குறித்து கவலைப்படாத இருங்கள், அப்படிதாங்க நம்ம இருக்கணும். அன்னைக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மளை குறைவின்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் தேவனை சந்தோஷப்படுத்துறவங்களை தேவன் குறைவா விட்டதே கிடையாதுங்க. அதுதான் நாம் இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு தேவனை நம்பி தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவ திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவோம்னா நம்ம குறைபட மாட்டோம். அன்னைக்கு பாடுகளை தேவன் நடத்துவார். கேட்கலாமா கர்த்தர் இடத்துல? ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்க கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாலமோன் ஞானி மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்க கற்றுக்கொண்டதை மாய்மாலமாய் வாழாதபடிக்கு, பொய்யோடு வாழாதபடிக்கு ஆண்டவரே, தரித்திரமும் வேணா, ஐஸ்வர்யம் வேணா, அன்னன்னைக்குள்ள பாடுகள் போதும், அண்ணனுடைய தேவைகள் எங்களை சந்திக்கும்படியாய் வேண்டுதல் செய்யறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, மதுரை. போன் நம்பர் இருக்குது. நீங்க ஏதாவது தேவைன்னா எங்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.